அனைவருக்கும் வணக்கம். கற்போம் ஆறுங்கள் சேனலில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற தலைப்பு பிஜிடிஆர்பி தமிழ் நியூ சிலபஸில் 5வது பாடமாக இருக்க சிற்றிலக்கியம் பார்த்துட்ருக்கோம். சிற்றிலக்கியத்தில் பிள்ளை தமிழில் நேற்று 15 வினாக்கள் பார்த்தோம். இன்றைக்கி அடுத்த 15 வினாக்கள் பார்க்கலாம். வினா எண் 16, பிள்ளை தமிழின் காலம் கிபி 12ஆம் நூற்றாண்டு. பிள்ளை தமிழின் காலம் கிபி 12ஆம் நூற்றாண்டு. வினா எண் 17, முதல் பிள்ளைத்தமிழ் இலக்கியம் ஒட்டக்கூத்தரின் 2ஆம் குலோத்துங்கன் பிள்ளைத்தமிழ். முதல் பிள்ளைத்தமிழ் இலக்கியம் ஒட்டக்கூத்தரின் 2ஆம் குலோத்துங்கன் பிள்ளைத்தமிழ். வினா எண் 18, 2ஆம் குலோத்துங்கன் பிள்ளைத்தமிழில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை 103. 2ஆம் குலோத்துங்கன் பிள்ளைத்தமிழில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை 103. பிள்ளைத்தமிழ் நூல் 3 மாதம் முதலாக 21 மாதம் வரையிலும் அமைந்த ஒச்சித்த மாதங்களாகிய 10னும் பாடப்பெறும். பிள்ளைத்தமிழ் நூல் 3 மாதம் முதலாக 29 மாதம் வரையிலும் அமைந்த ஒச்சித்த மாதங்களாகிய 10னும் பாடப்பெறும். வினா எண் 20, காப்பு, செங்கீரை, தாள், சப்பாணி, முத்தம், வருகை, அம்புலி, சிற்றில், சிறுபறை, சிறுதேர் என்ற 10 பருவங்களும் பிள்ளைத்தமிழில் இடம்பெறும். காப்பு, செங்கீரை, தாள், சப்பாணி, முத்தம், வருகை, அம்புலி, சிற்றில், சிறுபறை, சிறுதேர் என்ற 10 பருவங்களும் பிள்ளைத்தமிழில் இடம்பெறும். இறுதியில் இருக்க சிற்றில், சிறுபறை, சிறுதேர் அப்படிங்கிறது பெண்பால் பிள்ளைத்தமிழுக்கு மாற்றம் பெறும். அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. பெண்பால் பிள்ளைத்தமிழின் இறுதியில் உள்ள 3 பருவங்களுக்கும் பதிலாக சிற்றில் இளைத்தல், சிறுசோறாக்கல், குலமகன் ஊசல், காமன்வேல் நோன்பு முதலியவற்றுள் ஏதேனும் 3 இடம்பெறும். பெண்பால் பிள்ளைத்தமிழோட இறுதியில் முன்னாடி கொடுத்த 3 பருவங்களுக்கு பதிலாக சிற்றில் இளைத்தல், சிறுசோறாக்கல், குலமகன் ஊசல், காமன்வேல் நோன்பு முதலியவற்றுள் ஏதேனும் 3 இடம்பெறும். வினா எண் 22, பிள்ளைப்பாட்டை தெல்லிதின் கிளப்பின் 3 முதலா மூவேல் அளவும் ஆன்ற திங்களின் அரைக்குவர் நிலையே. பன்னிரு பாட்டியால் சொல்லியிருக்கு. பிள்ளைப்பாட்டை தெல்லிதின் கிளப்பின் 3 முதலா மூவேல் அளவும் ஆன்ற திங்களின் அரைக்குவர் நிலையே அப்படின்னா பிள்ளைப்பாட்டு அப்படிங்கிறது 3 மாதத்திலிருந்து மூவேல் 21 மாதம் வரைக்கும் பாடப்படுறது தான் பன்னிரு பாட்டியல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வினா எண் 23, காப்பொடு, செங்கீரை, தாள், சப்பாணி, யாப்புறு, முத்தம், வருக, எண்ணறல் முதல் அம்புலி, சிற்றில், சிறுபறை, சிறுதேர் நம்பிய மற்றவை சுற்றத் தளவென விளம்பின தெய்வ நலம் பெறும் புலவர். காப்பொடு, செங்கீரை, தாள், சப்பாணி, யாப்புறு, முத்தம், வருக, என்றல் முதல் அம்புலி, சிற்றில், சிறுபறை, சிறுதேர் நம்பிய மற்றவை சுற்றத் தளவென விளம்பின தெய்வ நலம் பெறும் புலவர். இது இடம்பெற்ற நூல் எதுனா பன்னிரு பாட்டியல். வினா எண் 24, காப்பு பருவத்தின் முதற் பாடலில் முதற் கடவுளாக எடுத்து கூறப்படுபவர் திருமால். காப்பு பருவத்தின் முதற் பாடலில் முதற் கடவுளாக எடுத்து கூறப்படுபவர் திருமால். பிள்ளைத்தமிழில் இடம்பெறத்தக்க பாவகைகள். பிள்ளைத்தமிழில் இடம்பெறத்தக்க பாவகைகள் ஆசிரிய விருத்தம், கட்டளை அடிபெற்று வரும் கலிப்பா, கலிவிருத்தம். பிள்ளைத்தமிழில் இடம்பெறத்தக்க பாவகைகள் ஆசிரிய விருத்தம், கட்டளை அடிபெற்று வரும் கலிப்பா, கலிவிருத்தம். வினா எண் 26, தூறு கொலை நீக்கி தெய்வ காப்பாய் சுற்ற தொகையளவு வகுப்பகவல் விருத்தம் தன்னால் முறை காப்பு, செங்கீரை, தாள், சப்பாணி, முத்தம், வாரணையும் புலியினோடு சிறுபறை, சிற்றில், சிறுதேர் இவை பின் 3ம் தெரிவியற்கு பெறா களங்கம் அம்மானை யூசல் பெரு 3 முதல் 21 அல்லாற்றை பெரு திங்களிடநீர் பிள்ளை கவியை கொள்ளே. அதாவது தூறு கொலை நீக்கி தெய்வ காப்பாய் எடுத்த உடனே காப்பு பாடல் இடம்பெற்றிருக்கும். அடுத்தது சுற்ற தொகை அளவு வகுப்பு அகவல், அந்த பாடலுக்கான பாவகை அகவல் விருத்தம் தன்னால் முறை 10 பருவங்கள் என்னென்னு பார்த்தோன்னா காப்பு, செங்கீரை, தாள், சப்பானி, முத்தம், வருகை தான் வாரானையும், அம்புலிங்கிறத புலியினோடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அம்புலி, சிறுபறை, சிற்றில், சிறுதேர் இது எல்லாமே ஆண்பார் பிள்ளைத்தமிழ். பின்னாடி இருக்க 3 பெண்களுக்கு. தெரிவையர்னா யார்? பெண்களுக்கு மாற்றம் பெறும். அதுதான் கலங்கு, அம்மானை, ஊசல். இது 3 மாறுபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு டைம் பார்க்கலாம். தூறுகொலை நீக்கி தெய்வ காப்பாய் சுற்ற தொகையளவு வகுப்பகவல் அகவல் விருத்தம் தன்னால் முறை
காப்பு செங்கிரை, தாழ் சப்பாணி, முத்தம், வாராணையும்னா வருகை, புலியினோடு அப்படின்னா அம்புலி, சிறுபறை, சிற்றீர், சிறுதேர். சிறுதேர் இந்த 10 வந்துட்டு ஆண்களுக்கு, ஆண்பார் பிள்ளை தமிழுக்கு. பின்னாடி இருக்க 3ம் வந்து மாற்றணும்னா தெரிவையருக்கு. தெரிவையர்னா யார்? பெண்கள். பெண்களுக்கு கலங்கு, அம்மானை, ஊசல் இது 3ம் அது இடம்பெற்றிருக்கும். அது மட்டும் இல்லாமல் 3 முதல் 21 வரை 3 முதல் 21 வரை பெறப்பெறும் திங்கள்னா மாதம். இந்த 3 மாதம் முதல் 31 மாதம் வரைக்கும் எடுத்து பாடுறது என்னது? பிள்ளை கவியை கொள்ளை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நூற்பாவை சொன்ன நூல் எதுனா சிதம்பர பாட்டியல். சிதம்பர பாட்டியல் வந்து பிள்ளை தமிழுக்கு என்னென்ன பாவகை வரும், அடுத்தது ஆண்பார் பிள்ளை தமிழுக்கு உரிய பருவங்கள், பெண்பார் பிள்ளை தமிழுக்கு உரிய பருவங்கள், அடுத்தது எந்த மாதத்துலேருந்து எந்த மாதம் வரைக்கும் பாடம் பெறும் அப்படிங்கிறத ஒரே நூற்பாவாக கொடுத்துருக்காங்க. அதுதான் சிதம்பர பாட்டியல். அடுத்த வீடியோவில் மீதி இருக்க கொஷின் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.